ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிரட்டை கொண்டு செய்த அன்னாசி பழம். இது பண்ணுவது ரொம்ப ஈஸி தான். கிராஃப்ட்ல எல்லாமே ரொம்ப ஈஸி தான் பண்ணுவது. ஆனால் இந்த அன்னாசி பழம் பண்ணுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எதல் நிறைய கட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த லைன் எல்லாம் கட் பண்ணணும், அடியில் எதல் எல்லாமே ஒட்டணும். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இது சொல்ல போனா காலையில தொடங்கினா சாயங்காலம் தான் இதோட வேலை முடியும். பண்ணுவது ஈஸி. எப்படி பண்ணுவது உள்ளத வீடியோல பாருங்க. இதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. ரொம்ப நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு. புருத்திக்காய் சேக்கு லீஃபுக்கு எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 அளவில் புருத்திக்காயோட இதழ் வெட்டி எடுத்தாச்சு. இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. முழு தேங்காய் சிரட்டை இதை ஒட்டி எடுத்துடுவோம். கரெக்டாக வச்சு பசை போட்டு ஒட்டிடணும். ஒட்டி எடுத்தாச்சு. இதை இனி ஃபுல்லும் கிரைண்டிங் பண்ணி எடுத்துடணும். கிரைண்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் லைனை போட்டு எடுத்துடணும். லைன் போடுறோம். முதல்ல பென்சிலால் போடணும். சின்ன டிஃப்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெட் பென்னுக்கு போட்டுடணும். இப்போதான் லைன் போட ஃபுல்லாக லைன் போட்டு எடுத்தாச்சு. தென் ஆக்ஸாப்பில் எடுக்கு கட் பண்ணிடணும். ஒரு பகுதி மொத்தமும் லைன் போட்டு எடுத்தாச்சு. திருப்பியும் கிராஸில் லைன் போட்டு ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. இனி இதான் அடிப்பகுதி ஒட்டி எடுத்தேன். இனி இதுக்கு அடியில் சின்ன சின்ன பீஸ்கள் வரும், அதை வச்சு ஒட்டிடணும். இதுக்கு முதல்ல இதை கீழே வச்சுட்டு ചെറിയ பீஸ்களை பிறக்கி கேப்பில் வைக்கணும். பகுதி ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு. மேல் பகுதி ஒட்டியாச்சு. இனி வர இதழை இதில் பிறக்கி வச்சு ஒட்டிடணும். 2 அடுக்கு அடுக்கி எடுத்தாச்சு. ஒரு செட்டு கூட அடுக்கிடுவோம், பார்க்க நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒட்டியாச்சு. பொடியை போட்டு உள்ள ஒட்டி விடணும். உள்ள கொஞ்சம் கூடுதல் பொடி விடுவோம். இந்த பொடி தான் இதுக்கு ஸ்ட்ராங். பசை உள்ள நிறைய விடணும். இல்லை, ஒரு பாட்டில் பசை ஒரு புருத்திகைக்கே ஆகுது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இனி இதை வார்னிஷ் பண்ணி எடுத்துடணும். இதழெல்லாம் ஒட்டியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஷோகேஸில் வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். 2 புருத்திக்காய் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. வார்னிஷ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.